ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ऋकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ओम श्री भगवान उवाच ब्रह्मार्पणं ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्मकर्म समाधिना। दैवमेवापरे यज्ञं योगिनः पर्युपासते ब्रह्माग्नौ अपरे यज्ञं यज्ञेनैवोपजुह्वति। ब्रह्मार्पणं ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतं ब्रह्मैव तेन गन्तव्यं ब्रह्मकर्म समाधिना। यज्ञம் அப்படிங்கிற முக்கிய அர்த்தம் பார்த்தோம்னா, அக்னியில தேவத்தையை உத்தேசித்து ஆவாகனம் கொடுத்து ஒரு பலத்தை உத்தேசித்து நாம் பண்றதுக்கு முக்கியார்த்தத்துல யஜ்ஞம்ன்ற வார்த்தைக்கு முக்கியார்த்தம் அதுவா இருக்கு. அதுக்கு கவுனார்த்தமாக குணமாக இப்ப எடுத்துக்கிறார் பகவான். யஜ்ஞத்தை சமயக் தரிசனம் ஒரு யஜ்ஞம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சமயக் தரிசனம்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், நன்றாக பார்ப்பது. எதை? பிரம்மவஸ்துவினுடைய ஞானம். சர்வம் பிரம்ம இவ சர்வம் கில பிரம்ம இவ அப்படிங்கிற ஒரு ஞானத்தை சமயக்காக பார்க்கறதுக்கு சமயக் தரிசனம். அந்த சமயக் தரிசனமே ஒரு யஜ்ஞமாக எடுத்துக்கிற பட்சத்துல அந்த தரிசனம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பிரம்மார்ப்பணம் அப்படிங்கிற ஸ்லோகத்தினால சொன்னார். எல்லாம் பிரம்ம அப்படின்ற பார்க்கக்கூடிய ஒரு ஞானியினுடைய தரிசனம் எப்படி இருக்கு? இப்போ அதை ஒரு யஜ்ஞமாக எடுத்துக்கும் பொழுது அதை ஞான யஜ்ஞம். அததான் பின்னாடி கடைசியில முடிக்கும் பொழுது இந்த 8 ஸ்லோகத்துக்கு அப்புறம் ஞான யஜ்ஞம் யஜ்ஞத்தை எல்லாத்தபடியும் சிறந்தது அப்படின்னு சொல்ல போறார். அதுக்காக இங்க பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி ஒண்ணுமே ஒரு யஜ்ஞத்தை பொறுத்த வரைக்கும் நீ பண்ற எல்லா காரியமும் யஜ்ஞம்னு எடுத்துட்டேன்னா அந்த காரியத்துல இருக்கிற காரகங்கள் எல்லாம் பிரம்மன்தான் அப்படிங்கிற தரிசனம் ஏற்படுறதுக்கே அது சமயக் தரிசனமாகிய ஞான தரிசனம், அந்த திருஷ்டி. இப்ப அதை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பகவான் இப்போ பலவிதமான யஜ்ஞங்களை பத்தி சொல்ல போறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். இந்த 6-7 ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா,
இப்ப நம்ம இந்த 2 அத்தியாயமா என்ன பார்த்துட்டு வரோம்? கர்மயோகம்னா என்ன, கர்மயோகம்னா என்னன்னு தானே. 3ஆம் அத்தியாயம் முழுக்க கர்மயோகம், 4வது சில அங்கங்கள்ல கர்ம யோகத்தையும் சொல்லிட்டு தான் வர்றாரு பகவான். ஆனா கர்மயோகம் அப்படின்னு சொல்ற கான்டெக்ஸ்ட்ல வைதிகமான யஜ்ஞங்கள், அதுதான் வந்து ஈஸ்வரார்ப்பண புத்தியோட வைதிகமான யஜ்ஞங்கள். யஜ்ஞம்னு நம்ம சொல்றது க்ஷத்திரியனுக்கு யுத்தம் முதலான வைதிகமான காரியங்களை தான் எடுத்துன்னு பேசுறாரு பகவான். வேத விகிதமான காரியத்தை பலத்தை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி நீ பண்ணும் பொழுது அது கர்ம யோகம் ஆறுது அப்படிங்கிறது தான் ஈஸ்வர திருஷ்டி. அதை நம்ம என்ன பண்ணோம், இந்த காலத்துக்கு ஏற்றா மாதிரி நீ எந்த காரியத்தை பண்ணாலும் அதை வந்து ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணு, அதுல வரக்கூடிய பலனை வந்து ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம எதை இன்டர்பிரட் பண்றோம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அதாவது செக்யூலர் ஆக்ஷன்ஸையும் லௌகீகமான விவகாரங்களையும் கர்மயோகமாக எப்படி ஆக்குறது அப்படின்னு நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா வைதிகமான ஒரு சொசைட்டிக்குள்ள பகவான் வந்து இந்த உபதேசம் பண்ணார். ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் வந்து வைதிகமாக இருந்த காலகட்டம். க்ஷத்ரியன் க்ஷாத்திர தர்மத்தை பண்ணா, பிராமணன் பிராமண தர்மத்தை பண்ணா, வைஷ்யன் வைஷ்ய தர்மத்தை பண்ணா, சூத்ரன் சூத்ர தர்மத்தை பண்ணான்னு இருக்கிற காலகட்டங்கள்ல பகவான் இதை பிரசன்ட் பண்ணதுனால கர்மயோகத்தை வைதிகமாகவே பிரசன்ட் பண்ணார். பாஷ்யக்காரரும் அதை கிட்டத்தட்ட அப்படிதான் எடுத்துன்னு போறாரு. ஆனா இந்த காலத்துல வந்து அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிட்டதுனால நம்ம வந்து இதே கர்மயோகத்தை இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வந்து அடாப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் நம்ம வந்து லௌகிகமான காரியங்களையும் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட நம்ம பண்ணும் பொழுது அதுல வரக்கூடிய பலன்களை ஈஸ்வரார்ப்பணமாக ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கிற பட்சத்துல கர்மயோகமாகிறது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம அது தப்பு கிடையாது, அதுதான் கரெக்டான இன்டர்பிரேஷன், அப்படிதான் எடுத்துக்க முடியும் இன்றைய காலகட்டங்கள்ல. இருந்தாலும் பிராக்டிக்கலா நம்ம பண்ணும் பொழுது இதுல சில அசௌகரியங்கள் இருக்கு. இதுவே எனக்கு வந்து என்ன ஞான அதிகாரித்துவத்தை ஏற்படுத்துற அளவுக்கு என்னால ஒரு கர்மயோகத்தை இன்னைக்கு லௌகிகமான காரியங்கள்ல நான் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வர்றது சுபாவம். என்னதான் இருந்தாலும் நான் வந்து ஒரு குழந்தைகளுக்காக ஒரு ஃபீஸ் கட்டுறதையோ இல்ல ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு ஒரு ஒர்க் பண்றதையோ நான் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்றது சொல்றதுக்கு வேணா வந்து நல்லா இருக்கே ஒழிய பிராக்டிக்கலா நான் வந்து பண்ணும் பொழுது வந்து எத்தனை பேரால அது பண்ண முடியாது அப்படிங்கிற கேள்வி வரும். பண்ண முயற்சிக்கணுங்கிறது கரெக்ட் தான்னாலும் இப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல எனக்கு அந்தக்கரண சுத்தி சித்த நைஷ்சல்யம் இதெல்லாம் எனக்கு தேவைங்கிற பொழுது என்னோட இந்த ஆபீஸ் ஒர்க்கோ இல்ல ஃபேமிலியில நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை வச்சோ நான் வந்து கர்மயோகமா பண்ணி என்னால் சம்பாதிச்சுக்க முடியுமா, என்னால அந்த சித்த சுத்தியும் சித்த நைஷ்சல்யத்தையும் சம்பாதிச்சுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது இந்த 7-8 வருஷஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன்னா இங்க என்ன பண்றார் பகவான், ஆல்டர்னேட்டிவ் யஜ்ஞங்களை பிரசன்ட் பண்றார். நீ வந்து வைதிகமான யஜ்ஞம் பண்ணி ஹோமத்துல பண்ணக்கூடிய யஜ்ஞத்தை மட்டும் யஜ்ஞம்னு எடுத்துக்கிறியே, யோகிகள் வந்து வெவ்வேறு விதமான யஜ்ஞங்களை செய்கிறார்கள் அப்படின்னு கொண்டு வர. முமுட்சுக்கள் பலவிதமான யஜ்ஞங்களை பண்றா. பிராணனை அபானத்துல நிறுத்துறது, அபானனை பிராணன்ல நிறுத்துறது, இந்த மாதிரி பிராணாயாமம் முதலான யஜ்ஞங்கள் நடக்கிறது. இல்ல ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி ஆத்ம ஸ்வரூபத்துல தாரண தியான சமாதி முதலான வைகள்னால நீ பண்ண முடியக்கூடியதும் ஒரு யாகம் யஜ்ஞம் அப்படின்னு பலவிதமான யஜ்ஞங்கள், ஒரு 6-7 யஜ்ஞங்கள் அவர் ஒரு 6-7 லிஸ்ட் பண்றார். பண்ணி இதெல்லாமுமே யஜ்ஞம் தான், இங்கேயும் வந்து ஒண்ணுத்தினுடைய ஆகுதி இன்னொன்னுத்துல இருக்கு அப்படின்னு காண்பிக்கிறதுனால என்ன சொல்றார், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸும் ஆல்டர்னேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொசிஷனிங்க இப்ப பண்ற. ஏன்னா இது நம்ம ஈஸ்வர சம்மதமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றதுனால நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வெறும் வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம், இன்ஃபேக்ட் பகவிதா யஜ்ஞாகா பிரம்மணோ முகேன்னு வேதத்திலேருந்து வந்ததுதான் இந்த யஜ்ஞங்கள் எல்லாமும் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்றார். இருந்தாலும் நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் வந்து அந்தக்கரண சுத்திக்கு வந்து போவுமா இல்ல வைதிக காரியங்கள் மட்டும்தான் வந்து அதுக்கு பண்ண வேண்டி இருக்குமான்ற ஒரு கேள்வி புத்தியில வருதோ இல்லையோ, அதுக்கு இந்த 6 வருஷத்துல ஆன்சர் பண்றார் பகவான். இப்படி எல்லாமும் நீ யஜ்ஞங்கள் பண்றவர்கள் இருக்கிறார்கள், பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் இங்க கொடுக்கப்படுறது. அதனால இது ரொம்ப முக்கியம்.
இதுல எதை வேணா நம்ம பண்ணலாம். ஏன்னா பகவான் வந்து எல்லாரும் எல்லாத்தையும் பண்றாருன்னு சொல்லல. ஒருத்தர் இதை பண்றாரு, ஒருத்தர் அதை பண்றா, ஒருத்தர் அதை பண்றான்னு காமிக்கிறதுனால இது ஸ்டிப்புலேட்டடா நீ இதைதான் பண்ணணும். அந்தக்கரண சுத்தினா நீ இதை பண்ணாதான் உனக்கு அந்தக்கரண சுத்தி வரும்னு சொல்லல. அப்ப அந்தக்கரண சுத்தி வர்றதுக்கு யோகத்தை பத்தி பேசுறாரு. அஷ்டாங்க யோகமே இங்க பேசுறாரு பகவான். அந்த மாதிரி பிராக்டிசஸ், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ். இப்ப நம்ம நிறைய பேர் வந்து இப்ப நானே இன்னும் வேதம் படிச்சு வந்தது இல்லையே, அந்த பிற்காலத்துல படிச்சோம்னாலும் பட் சாதாரண ஒரு லைஃப் வழியாக தானே நம்ம இன்றைய காலகட்டங்கள்ல முக்காவாசி பேர் அப்படிதான் இதுல பிரவேசமே ஆறுது. அப்படிங்கிற பொழுது அந்தக்கரண சுத்திக்கு நம்ம என்ன மாதிரி பிராக்டிசஸ் பண்றோம்? இன்னைக்கு இருக்கிற யோகிக் டெக்னிக்ஸ் நம்ம அந்த விஷயங்கள் வழியாக தானே நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் நமக்கு சித்த சுத்தி, சித்த நைச்சல்யம் கொடுக்கறதுக்கு ஒத்தாசை பண்ணுதுங்கிற பட்சத்துல அப்ப அத நம்ம தெரிஞ்சுட்டு பண்றோம். பட் அது சாஸ்திர சம்மதமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பகவான் அதை அனுசரிச்சு போறார். அதெல்லாமும் யஜ்ஞங்கள் தான் அப்படின்னு வந்து இங்க பிரசன்ட் பண்றார். ஒரே நிமிஷம். தெய்வமே வாபரே யஜ்ஞம் யோகினஹா பர்யுபாசதே பிரம்மாக்னௌ அபரே யஜ்ஞம் யஜ்ஞேன ஏவ உபஜுஹ்வதி. அபரே ஒரு சாரார்கள். இந்த அபரே அபரேங்கிறத அடுத்த பல ஸ்லோகங்கள்ல கொண்டு வர ஒத்தரை பத்தி பேசிட்டு வராரோ இல்லையோ. அபரே தெய்வமேவ யஜ்ஞம் பர்யுபாசதே அபரே பிரம்மாக்னௌ யஜ்ஞம் யஜ்ஞேனைவ உபஜுஹ்வதி அப்படின்னு ஒருத்தர் வந்து இப்படி பண்றார், ஒருத்தர் வந்து அப்படி பண்றான்றதுனால இந்த அபரே அப்படிங்கிறத உபயோகப்படுத்துறார். தெய்வமேவ தேவா யுஜ்யந்தே ஏன யஜ்ஞேன அசௌ தெய்வஹா யஜ்ஞஹா தமேவ அபரே யஜ்ஞம் யோகினஹா கர்மிணஹா பர்யுபாசத்தே குர்வந்தி. இது வந்து நான் சொன்ன மாதிரி முக்கிய அர்த்தம் கவுனார்த்தம்னு ரெண்டு அர்த்தத்துல யஜ்ஞம்ங்கிறத எடுத்துக்கிறார் பகவான். அங்க வந்து முக்கியார்த்தமாக இங்க எடுத்துக்கும் பொழுது தேவதா உத்தேசமாக பண்ணக்கூடிய யஜ்ஞங்கள் யாரு? கர்ம யோகிகள் செய்கிறார்கள். கர்மிணஹா பர்யுபாசத்தே யோகினஹா, கர்ம யோகிகள். ஏன்னா இங்க எல்லாமே ஞான அதிகாரித்துவத்தை சம்பாதிக்கிறதுக்காக வரக்கூடியதை பத்தி தானே பேசிட்டு வர. ஏன்னா இங்க பின்னாடி சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞான பரிசமாப்பியத்தை எல்லாம் சொல்ல போறார் இல்லையா. அதனால ஞான யஜ்ஞத்தை தான் உத்தேசம், மோட்சம்தான் வந்து இங்க லட்சியமா இருக்கிறதுனால கர்மாவை பத்தி சொல்லும் போதும் கர்ம யோகத்தை பத்தி தான் சொல்றார் பகவான். தெய்வமேவ தேவா யுஜ்யந்தே, தேவர்களை எதனால ப்ரொபிஷியேட் பண்றோமோ அந்த மாதிரி யஜ்ஞங்கள்னால கர்ம யோகிகள் உபாசனை செய்கிறார்கள். அந்த இடத்துல பலாபிசந்தியோட பண்ணாம இத வந்து அந்தக்கரண சுத்திக்காக தேவதா உபாசனமாக ஈஸ்வரார்ப்பண புத்தியோட செய்கிறார்கள். இது ஒரு சாரார். இது வந்து சாதாரண யஜ்ஞம். அடுத்தது பிரம்மத்துல யஜ்ஞம் பண்றது. இந்த ஏற்கனவே பிரம்மார்ப்பணம் சொன்னாரே அந்த யஜ்ஞத்தை சொல்றார். பிரம்மாக்னௌ, பிரம்மமாகிய அக்னியில், இல்ல பிரம்ம ஞானமாகிய அக்னியில், யஜ்ஞேன ஏவ யஜ்ஞம் உபஜுஹ்வதி. அதுல வந்து யஜ்ஞம் அப்படிங்கிறது யாஸ்கரனுடைய இதுல யஜ்ஞம்னா ஆத்மா அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொடுத்திருக்காரு. அந்த அர்த்தத்தை எடுத்துன்னு இங்க பாஷ்யக்காரர் சொல்றார். இங்க ஆத்மா என்ன மாதிரி ஆத்மா? சோபாதிக ஆத்மா. உபாதிகளோட நம்ம ஏற்கனவே போன கிளாஸ்ல பார்த்தோம். நான் அப்படிங்கிறது பலதோட சேர்ந்துதானே இருக்கு. நான்றது என்னன்னா இட்ஸ் காம்பவுண்ட். அந்த நான்ற காம்பவுண்ட பிரம்மமாகிய நிருபாதிக்க பிரம்மத்துல சமயக் தரிசனமாக பண்ணக்கூடிய ஆகுதிய பிரம்மாக்னௌ அபரே, அத ஒரு யஜ்ஞம் அப்படின்னு இங்க சொல்ற. பிரம்மாக்னௌ, அப்ப பிரம்மம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி வர்றதுனால இங்க பாஷ்யக்காரர் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, தைத்திரிய உபநிஷத்துல இருந்து விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம, பிரகதாரண்யக்கத்திலிருந்து இப்படி ஒண்ணுத்துல இருந்து ஒரு வாக்கியங்களை எடுக்கிற. எத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம யஹா ஆத்மா சர்வாந்தரஹா இத்தியாதி வச்சனோக்தம் அசனாயாதி சர்வசம்சார தர்மவர்ஜிதம் நேதி நேதி நிரஸ்த அசேஷ விசேஷம் பிரம்மசப்தேன உச்சியதே. பிரம்ம அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்விய இங்க அட்ரஸ் பண்றார்.
சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இது தைத்திரியத்துல வர்ற ஒரு வாக்கியம். பிரம்மவித்து ஆப்னோதி பரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தைத்திரிய பிரம்மானந்தவல்லி. பிரம்மத்தை அறிந்தவன் பரஸ்தை அடைகிறான். உடனே அடுத்த கேள்வி என்ன வரும்? கிம் தத் பிரம்ம, என்ன அந்த பிரம்மனா என்ன? அதுக்கு இந்த வாக்கியம் சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்க. சத்தியம் ஞானம் அனந்தமமாக இருக்கிறது பிரம்மம். அது என்ன? சத்தியம்னா என்ன, ஞானம்னா என்ன, அனந்தம்னா என்ன அப்படிங்கிறத பெரிய விசாரம் பண்றார் அந்த இடத்துல ஆச்சாரியால். அதுல சம்க்ஷேபமா பார்க்கலாம் நம்ம. இப்போ ஜஸ்ட் ஒரு கிரிப்டிக் ஒரு லட்சண வாக்கியம் எடுத்துக்கிறோம். ஒரு சென்டென்ஸ், ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. நீலம் மகத் சுகந்தி உட்பலம். இதுதான் அங்க பாஷிகாரர் ஆச்சாரியால் அந்த இடத்துல எடுத்துன்னு வர்றார் இந்த எக்ஸாம்பிள். நீளமாகவும் பெருசாகவும் வாசனையோடும் இருக்கக்கூடிய உட்பலம் அந்த லில்லிய நீ எடுத்துன்னு வா அப்படின்னு ஒருத்தன்ட்ட சொல்றேன். நான் பெரிய கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துல ஒரு ஆள் ஐடென்டிஃபை பண்ணணும். ராமசாமி யாரு அப்படின்னா நம்ம ஒரு 3-4 அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்து சொல்ற மூலியம். சேப்பு சட்டை போட்டுட்டு என்ன கொஞ்சம் ஒல்லியா காலை நீட்டின்னு உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்றோம்னா இது 3 லட்சணமாகிறது. அதை வச்சு நம்ம போய் அங்கேருந்து கண்டுபிடிச்சுன்னு வரப்போறோம். இந்த நீலம் மகத் சுகந்தி உட்பலம் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். நீலம் மகத் சுகந்தி உட்பலத்துல பல லில்லி, பல ஃப்ளவர்ஸ் இருக்கு. அதுல நான் உட்பலத்தை போய் எடுத்துன்னு வா அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் எடுத்துன்னு வா. சோ அப்ப அதுங்க ரோஜா இருந்ததுன்னா, மல்லி இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் விட்டுற போறேங்க. லில்லி தான் பார்க்க போறேன். அதுவே ஒரு 1000 கணக்குல இருக்கு. அப்ப அதுல எதை எடுத்துன்னு வா? நீளமா இருக்கிறது மட்டும் எடுத்துன்னு வா. அப்ப வெள்ளையா இருக்கிறது அதெல்லாம் நான் விட்டுறேன். நீளமா இருக்கிறது ஒரு 500 இருக்குன்னு வச்சுப்போம். அதுல பெருசா இருக்கிறது மகத்து அப்படின்னு சொல்றோம். மகத்துன்னு சொன்னோம்னா ஒரு 50 உட்பலம் இருக்கு அங்க மகத்து. அதுல சுகந்தியா இருக்கிறது எடுத்துன்னு வா, வாசனையோடு ஒரு 4 இருக்குன்னா அந்த 4 எடுத்துன்னு வர போறேன். அப்போ இந்த குணங்கள்னால மத்த சிமிலர் திங்ஸ்ல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது தானே ஒரு லட்சண வாக்கியம். அதாவது ஏகப்பட்ட பூக்கள்ல உட்பலத்தை காமிச்சு அந்த உட்பலத்துல மகத்தா இருக்கிறது, நீளமா இருக்கிறது, சுகந்தியா இருக்கிறதுன்னு உடனே ஒரு சப்செட்டை நம்ம சுருக்கி எடுத்துன்னு வரோம். பசுனா என்ன அப்படின்னா சில ஆட்ரிபியூட்ஸ் சொல்லி நம்ம சொல்றோம். இங்க பிரம்ம அப்படிங்கிறதுல சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது பல பிரம்மங்கள்ல ஒரு பிரம்மத்தை எடுத்துன்னு வர்றதா, இல்ல ஏகப்பட்ட பிரம்மங்கள்ல ஒரு சில விஷயங்களை பத்தி சொல்றதா அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது பாஷ்யக்காரர் ஆச்சாரியால் சொல்றாரு, அத்தனை பிரம்மம் எங்க தெரியுது? ஒரு பிரம்மமே நமக்கு தெரியல. அப்போ மத்ததுல இருந்து இதை பிரிச்சு காமிக்கிறது அப்படின்னு குணமாக ஆட்ரிபியூட்டா சத்தியம் ஞானம் அனந்தத்தை எடுத்துக்க முடியாது. அப்படிங்கிற பொழுது இந்த வார்த்தைகள் அப்ப எப்படி லட்சியத்தை காண்பிக்கிறதுன்னா, அவகாச பிரதாத்ரு ஆகாசம், தட் விச் அகாமடேட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஸ்பேஸ மட்டும்தான் காண்பிக்கிறது. மத்ததுல இருந்து பிரிச்சு எடுத்துன்னு கொடுக்கல, டிஃபனேஷனா போயிடுறது. அது அந்த மாதிரிதான் இந்த லட்சண வாக்கியம் அப்படின்னு முதல்ல சொல்றார். பிரம்மம்னா என்னன்னு மத்ததுல இருந்து பிரிச்சு எடுத்துன்ற விசேஷமாக இல்லாமல் லட்சண லட்சியமாக இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்ற. எப்படி ஆகாசத்தை அவகாச பிரதாத்திருத்துவம் அப்படிங்கிறது டிஃபைன் பண்றதோ அந்த மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது பிரம்மன்னா என்னன்றதை டிஃபைன் பண்றது, மத்ததுல இருந்து பிரிச்சு காண்பிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றார். சரி, அப்படி இருந்தாலும் சத்தியமும் ஞானமும் சத்தியமா இருக்கிறதுல ஞானமா இருக்கிறது, ஞானமும் சத்தியமுமா இருக்கிறதுல அனந்தமா இருக்கிறதுன்னு சொல்ல முடியுமான்னா அப்படி எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பலது இருந்தாதான் அந்த மாதிரி பிரிச்சு நீ பார்க்க முடியும். அப்போ ஒண்ணுமே தனித்தனியாக பிரம்மத்தை சொல்றது அப்படின்னு அடுத்த கன்க்ளூஷன் பண்ற. சத்தியம் பிரம்ம, ஞானம்ங்கிறது எதுவோ அது பிரம்ம, அனந்தம்ங்கிறது எதுவோ அது பிரம்ம. இப்படிதான் அதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு ரெண்டாவது கன்க்ளூஷன்.
இப்போ சத்தியம் பிரம்மன்றதே பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய பதம் தான். ஞானமே தேவையில்லை. இல்ல ஞானம் பிரம்மன்றதே, அதனாலதான் பிரஜானம் பிரம்மன்றதே ஒரு மகா வாக்கியம் ஆகிறது. பிரஜானமாகவும் இருந்து சத்தியமாகவும் இருந்தாதான் அது பிரம்ம அப்படின்னு அங்க சொல்லல. பிரஜானம் பிரம்ம உன்னத்தை வச்சே சொல்றது. அடுத்தது இங்க வந்து பிரதானிய வாக்கியம் விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம ரெண்டுத்த வச்சு சொல்றது. இங்க வந்து தைத்திரியத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு 3 பதத்தால பிரம்மத்தை சொல்றது. அப்ப சத்தியம்ன்றது பிரம்மன்னு எப்படி சொல்ற? நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி யதோவாச்சோ நிவர்த்தந்தேன்னு வார்த்தையால நம்மளால விவரணம் பண்ணி காண்பிக்க கூடியது இல்ல பிரம்மன். ஏன்னா பிரம்மத்துக்கு வந்து ஆட்ரிபியூட் கிடையாது. ஆட்ரிபியூட் இல்லாததை எப்படி நான் டிஃபைன் பண்ண முடியும்? எப்படி நான் சாஸ்திரம் எப்படி சொல்ல முடியும்? அதனால சத்தியம்ங்கிறதுக்கு அந்த வார்த்தையில பாகத்தியாக லட்சணம் அப்படிங்கிறபடிக்கு நம்ம சாமான்யமா சத்தியம் அப்படின்னா உலகத்துல என்ன எடுத்துப்போம்? உண்மை அப்படின்னு எடுத்துக்கோம். சாஸ்திரம் என்ன இப்ப அதுக்கு மேல ஓவர்லோட் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி வேற ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறது. சத்தியம்னா என்னன்னா எத்ரூபேன எந்நிச்சிதம் தத்ரூபம் நவ்யபிச்சரது தத் சத்தியம். இன்னதுன்னு நீ ஒண்ணுத்த டிட்டர்மைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நிலை அதுக்கு எப்பவுமே மாறாம அதே மாதிரி இருந்துட்டு இருக்கும்னா, திரிகாலத்திலும் இருந்துட்டு இருக்கும்னா அதுதான் சத்தியம் அப்படின்னு சத்தியத்தை டிஃபைன் பண்ணிடுறது. அந்த மாதிரி ஒரு பொருள்ல நம்ம உலகத்துல எங்க தேடினாலும் இருக்கா? எந்த ஒரு பொருளும் நேற்றுக்கு இருந்து இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்க போறது இல்ல. எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் மாறிண்டேவும் இருக்கு. மலை, நதிகள் எல்லாம் மாறிண்டு தானே இருக்கு. சூரியன், சந்திரன் எல்லாமே வந்து சேஞ்சஸோட தானே இருந்துட்டு இருக்கு. இன்னதுதான் இருக்குன்னு நம்ம வந்து நிர்ணயம் பண்ண அப்புறம் மாறாம இருக்கு. டைம் வைஸ் வேணா சிலது ரொம்ப நாள் கழிச்சு மாறுது. பட் மாறாமல் இருக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு சொரூபம் என்ன எல்லாத்துக்கும் அப்படிங்கிற விசாரத்துக்கு இந்த சத்தியம்ங்கிற பதம் எடுத்துன்னு போகிறது. அப்போ அந்த சத்தியம் சத்தா சாமானியம்தான் சத்தியம் அப்படின்னு அங்க நிர்ணயம் பண்ற. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம் அப்படின்னு சாந்தோக்கியத்தை கோட் பண்ணியே அங்க சொல்றார். வாக்காலம்பனம் தான் மத்த எல்லாமே. நீ வந்து மரம்னு பாக்குறிய, அது வந்து சத்தியத்துவம் மரம்ன்றது என்ன அப்படின்னு நீ பார்த்தேன்னா, மரம்னா வந்து கிளை மரமா, அதனுடைய ரூட்டு மரமா, இல்ல இலை மரமா, அதோட அது பேர் என்ன ட்ரங்க் மரமா, எது மரம்? இல்ல கிளைங்கிறதே கிளையா அப்படின்னு பார்த்தா அதுவும் நிறைய, அதுக்குள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அந்த ஒரு பார்ட் எடுத்தாலும் அது ஃபர்தர் பிரேக் ஆயிட்டு போகுது. அதனுடைய காரணம் அதுக்கு ஒரு காரணம் இருந்துட்டே இருக்கு. நம்ம பல தடவை பார்த்திருக்கோம். அப்போ அது அதனுடைய காரணம் இல்லாமல் இந்த காரியம் சத்தியம் இல்லை அப்படின்னு போகும் பொழுது சத்தா அஸ்தித்வம் மட்டும்தான் வந்து சத்தியம் அப்படிங்கிறது நிர்ணயம் ஆறுது. அதனால சத்தா சாமானியம்தான் பிரம்ம. சதேவ சௌமிய இதமக்ரவாசீத் ஏகமேவாத்விதீயம். அந்த சத்வஸ்து தான் முதல்ல இருந்தது. இப்பயும் அந்த சத்வஸ்து தான் இருக்கு. அப்ப நாமரூபம் இல்லாம அவ்யக்தமாக இருந்தது. இப்ப நாமரூபம் வியக்தமாகிறதுனால நாமரூபமாக அந்த சத்வஸ்து தெரியறது. அப்ப சத்வஸ்து நாமரூபமா மாறிடுதா, பால் தயிராகிற மாதிரி மாறிடுதா அப்படின்னா களிமண் பானையாக மாறல, பானையாக தெரியறது அப்படிங்கிறோம். சுடாத பானை. அப்போ அது வந்து பரிணாமி காரணம் இல்ல, மாற்றம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய காரணமாக இல்லாமல் விவர்த்த காரணமாக இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம். அதாவது தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் இழக்காமல் பிரம்மமானது ஜெகத்தாக தெரியும். அப்ப அந்த பிரம்மம் எது? இதுக்கு ஆதாரபூதமாக அந்த சத்வஸ்து இருக்கே அதுதான் பிரம்ம. சரி, சத்தியம்னா அப்ப வெளியில இருக்கிற விஷயம் தானே நம்ம சொன்னோம். இப்போ வெளியில இந்த மரம் இருக்கு, அதுல சத்தா இருக்கு அப்படின்னு நம்ம அப்ப வெளியில ஏதோ ஆட்டம் மாதிரி ஏதோ ஒரு திங். இப்ப எல்லாமே இப்ப நம்ம என்ன சொல்றோம்? செவுரு இருக்குன்னா செவுரு எதனால் ஆச்சு? மண்ணுனால் ஆச்சு.
இல்ல சிமெண்ட்னால ஆச்சு, அது எதனால ஆச்சு, சில ஆட்டம்ஸால ஆச்சு, ஆட்டம்ஸ் எதனால ஆச்சு, எனர்ஜினால ஆச்சு அப்படின்னா, சோ ஏதோ வெளியில இருக்கிற ஒரு பொருள் ஏதோ ஒண்ணு வந்து ஹாஸ் பிகம் திஸ் ஜெகத் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படிங்கறதுனால ஞானம் அப்படிங்கிற வார்த்தைய சொல்றது சாஸ்திரம். சத்தியத்தை நீ வெளியில தேடலாம், ஞானத்தை வெளியில தேட முடியுமா அப்படிங்கறதான கேள்வி. நீ எப்ப வந்து பிரஜானம் பிரம்மன்னு சொல்லிட்டியோ, அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் தான் இங்க ஞப்திதான் ஞானம் அப்படின்னு நிர்ணயம் பண்ற. ஜானாதீதி ஞானமா நியாயத்தே ஞானமா எப்படி வியுற்பத்தி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் பண்ணி பாவசாதனம் தான் இங்க ஞானமே, ஞப்தியே தான் ஞானம். த வெரி எசன்ஸ், வெரி கண்டென்ட் ஆஃப் எனி தாட், அதுதான் ஞானம். அந்த ஞானம் தான் பிரம்ம அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அவேர்னஸ் கான்சியஸ்னஸ்ன்றது வெளியில எங்கேயாவது பார்க்க முடியுமோ? நம்மளோட ரெக்கக்னிஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் எங்க இருக்கு? ஐல மட்டும்தான் இருக்கு. கான்சியஸ்னஸ் இதந்தையா நம்மளால பார்க்கவே, திஸ்ன்ற ஒரு ரெக்கக்னிஷனுக்கு வராத ஒரு வஸ்து ஞானம், ஞப்தி. அது நானுடைய ஆதாரமாக இருக்கிறது ஒண்ணுதான். ஒன்ஸ் நம்ம பிரஜானம் பிரம்மன்னு சொல்லிட்டா தத்துவமசின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் அதை மகா வாக்கியமா எடுத்துக்கிறோம். ஏன்னா சத்தியம் பிரம்மன்னு சொன்னா கூட அது மகா வாக்கியம்னு சொல்ல முடியாது. தத்துவமசிங்கிறது மகா வாக்கியம், கரெக்ட் இல்லையா? நீ அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மகா வாக்கியம். ஜீவேஸ்வர ஐக்கியத்தை சொல்ற வாக்கியங்கள் மகா வாக்கியம்னு சொல்றோம். ஈஸ்வரனும் ஜீவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்றதுதானே மகா வாக்கியம்னு எடுத்துக்கிறோம். அப்போ தத்துவமசின்னு சொல்றது மகா வாக்கியம்னு எடுத்துக்கிறது கரெக்ட் தான். அயமாத்மா பிரம்ம அப்படின்னு சொல்றதும் மகா வாக்கியம்னு எடுத்துக்கிறது சுபாவம் தானே. இது நான் இந்த ஆத்மாதான் பிரம்ம, அது மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றது. ஆனா பிரஜானம் பிரம்மன்றது எப்படி எடுத்துக்க முடியும்? அவேர்னஸ் தான் பிரம்மா, அது நீ பிரம்மம்னு சொல்லலையே அப்படின்ற கேள்வி நமக்கு வரலாம் இல்லையா? அதுக்குதான் பிரஜானம்ங்கிறது மகா வாக்கியம். பிரஜானம்ங்கிறது இதுன்றது காக்னிஷன்லயே வராது, அகம்ன்ற காக்னிஷன்ல இருக்கிறது தான் பிரஜானம். அதனால எப்போ ஞானம் பிரம்மன்னு சொல்லிடுத்தோ அப்போ வந்து டிஸ்காக்னிஷனுக்கு அப்பாற்பட்டது பிரம்மன் ஆயிடுறது. அதனால சத்தியம் ஞானம் அனந்தம், வேற எந்த வஸ்துவுமே இல்லாத போனதுக்கு அப்புறம் இதுதானே அனந்தம் ஆயிடுறது. அப்போ சத்தியம் ஞானம் அனந்தம்ன்ற 3 பதங்கள்னால பிரம்ம சொல்லப்படுறது. விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம, அந்த இடத்துலதான் ஆனந்தம், சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம்னு நம்ம இப்போ சச்சிதானம் சேர்த்து சொல்றோமே, அது இந்த விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம. அந்த ஆனந்தம்ங்கிறதும் என்ன ஆனந்தம்? விசேஷ சுகம், சுகம் விஷய சுகம் மாதிரியா, இல்ல ஏகரசமாக எப்பவுமே மாறாம இருக்கக்கூடிய சுரூபானந்தமான்ற விசாரம் பண்றாரு அந்த இடத்துல பிரதாரண்யத்துல பாஷிகார். அப்போ இந்த ஆனந்தம்ன்றது சுரூபத்தை தான் சொல்றது. ஏன்னா மத்த ஆனந்தம் வந்து விஷய சுக ஆனந்தம் வந்து தாரதமியம் இருக்கிற ஆனந்தம். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் எனக்கு கிடைக்கும் போது சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கு, அது என்ன விட்டு போகும்போது துக்கம் வர்றது. அந்த விஷயமே கொஞ்சம் பழைய மாதிரி எனக்கு இல்ல, இப்ப கிடைச்ச கார்ல வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த சுகம் அதை விட குறைஞ்சு போயிடுறது. அப்ப தாரதமியம் இருக்கிற ஆனந்தம் கிடையாது, ஏகரசமான சுரூப ஆனந்தம் தான். எதனாலையும் அன்கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கிற ஆனந்தம். அப்படிங்கிறதுனால விஞ்ஞானம் ஆனந்தம் இது வந்து சொரூபத்தை தான் சொல்றது அப்படின்னு அந்த இடத்துல பிரதாரண்யத்துல பாஷ்யம் பண்ற. எஸ் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம, இது 3வது கொட்டேஷன். அந்த பிரம்மமானது பரோட்சமா பிரத்யக்ஷமா எனக்கு நீ பார்க்கக்கூடியதா இல்ல என்னால பார்க்க முடியாததானா, ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டது அது அப்படிங்கிற. பார்க்க முடியாதுன்னா எங்கேயோ இருக்கிற சொர்க்கம் அங்க இருக்கு, ஒன்னால இப்ப பார்க்க முடியாதுன்னு ஆறுது. பார்க்க முடியறதுன்னா இங்க இருக்கிற இந்த செவுரு என்னால பார்க்க முடியறதுன்னு ஆறுது. இது வந்து சொர்க்கம் மாதிரி தள்ளி இருக்கிறதையும் சொல்லல, செவுரு மாதிரி ஒன்னால ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியறதையும் சொல்லல. உன் சொரூபமாவே இருக்கிறதுனால சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம, அதுதான் பிரம்ம. உன்னுடைய ஆதாரமாகவும் அதுவேதான் எல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் இருக்கு. அப்போ உன்னுடைய அகங்காரத்தை வந்து நம்ம இங்க பிரம்மன்னு சொல்லல, அந்த அகங்காரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கான்டென்ட் இருக்கே, உன்னுடைய சொரூபத்துக்கு ஆதாரணமாக இருக்கக்கூடிய கண்டென்ட் அதுதான் பிரம்ம. யஹா ஆத்மா சர்வாந்தரஹா, அந்த வார்த்தையும் சொல்ற. அப்போ ஒன்ன மட்டும் இல்ல, எது நீ உன்னுடைய ஆதாரமாக இருக்கோ அதுதான் சர்வத்துக்கும் அந்தரமாக இருக்கு. அப்ப சர்வத்துக்கு அந்தரமா இருக்குன்னா சர்வம்னு ஒண்ணு இருக்கா
அந்த கேள்வி வர்றது. அது ஒரு இடத்துல இங்கேயே பாஷ்யக்காரர் சொன்னாரோ இல்லையோ, இந்த உனக்கும் பல ஜென்மா இருந்திருக்கு, எனக்கும் பல ஜென்மா இருந்திருக்கு, இந்த ஜனாதிபாகவும் இந்த ராஜாக்கள்லாமும் எப்பவுமே இருந்துட்டு இருக்கான்னு இந்த 2வது அத்தியாய ஆரம்பத்துல சொல்றார் பகவான். நச்சைவ ந பவிஷ்யாமஹா சர்வே வயம் அத்தః பரம் அப்படிங்கிற ஒரு அந்த கீதா ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது பாஷ்யக்காரர் அங்க அந்த சர்வே அப்படிங்கிறது உபாதினால பலது ஒழிய சுரூபத்தகா எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு அங்க சொல்றார். பாஷ்யத்துல அதை கிளாரிஃபை பண்றாரு. அதனால இங்க சர்வாந்தரஹா அப்படிங்கிற பொழுது அந்த சர்வம்ன்றது இருக்கே, அதுவே நீ பார்க்கிற உபாதினாலதான். வாச்சாலம்பனம் விகாரோ நாமதேயம் சொல்றோம் இல்லையோ, வார்த்தை இருக்கு, மரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு எனக்கு ஒரு காக்னிஷன் இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய அங்க சப்ஸ்டன்ஸ் இருக்கா மரம்னு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது இல்லை. மரம்ன்றது ஒரு உபலட்சணமா சொல்றோம். நம்ம எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலும் அந்த பொருள் ஒரு வார்த்தையினால எனக்கு சொல்லப்படுறது, அவ்வளவுதான். ட்ரீ, பிரான்ச், சன்னு, மூணு, பெஞ்ச், லேப்டாப், எமோஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எந்த ஒரு வார்த்தை எடுத்துட்டாலும் அந்த வார்த்தைக்கு ஒரு மீனிங் எனக்கு தெரியறது. வாக்காலம்பனம் சொல்றது அது சாஸ்திரம். ஆனா அதுல சப்ஸ்டன்ஸ் இல்லையே, வாக்குலதான் ஆலம்பனம் இருக்குது. அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அந்த வார்த்தையில தான் இருக்கே ஒழிய, அந்த வார்த்தை அதனுடைய ஒரு ரூபம் எனக்கு காக்னிஷன் இருக்கே ஒழிய அதுல சப்ஸ்டன்ஸ் இல்ல. அப்ப அந்த சர்வம்ங்கிறது எல்லாமே அந்த வாக்காலம்பனம் தான். அந்தரம்ங்கிறது அந்த அந்த நாலெட்ஜுக்கு உள்ள என்ன இருக்கு, விருத்தி தான் இருக்கு. அந்த விருத்திக்கும் உள்ள என்ன கண்டென்ட் இருக்கு, ஞானம் தான் இருக்கு. அப்போ அந்த சர்வாந்தரஹா எல்லா விதமான காக்னிஷன்ஸ்க்கும் உள்ள இருக்கிறது எது அப்படின்னு தான் ஆகுது. அதனால நம்ம அதை எப்படி எடுத்துக்க, சாதாரணமா சர்வாந்தரம்னா என்ன எடுத்துப்போம்னா, ஏன் இதை நான் திருப்பியும் சொல்றேன்னா, பொதுவாக ஏன்னா மற்ற விசிஷ்டாத்வைதம் துவைதம் முதலானவர்களும் சர்வாந்தர்யாமின்னு எடுத்துக்கிறார். அந்தஸ்திஷ்டன் யமயதி அப்படிங்கிறத அந்தர்யாமித்துவம், உள்ள இருந்துட்டு இயக்குகிறார் அப்படின்னா அவனுக்கு ஒரு உடம்பு இருக்கு, அதுக்கு உள்ள இருக்கிற ஆத்மா மட்டும்தான் பகவான். ஏன்னா க்ஷேத்திரஜம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத அப்படின்னு சொல்றாரு 13ஆம் அத்தியாயத்துல பகவான். அப்ப சர்வக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க தனித்தனியா ஒரு உடம்பு உபாதி இருக்கே, அப்ப அதுக்கு எவ்வளவு சத்தியத்துவம் இருக்கு. அந்த உபாதியும் சத்தியம்னு எடுத்துட்டேன்னா அப்ப ஈஸ்வரனை தவிர வேற ஒரு பொருளும் இருக்குன்னு ஆயிடுறது. அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா தான் நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்தோமே, சத்தியத்தினுடைய அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த ஒரு பொருளும் அதனுடைய காரணம் இல்லாமல் அதுக்கு தனி எக்ஸிஸ்டன்ஸ் இல்லைங்கிற பொழுது அப்ப அந்த மாதிரி ஒரு வஸ்துவே இருக்கா அப்படிங்கிற கேள்வி நம்ம என்ன ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு, இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. வாக்காலம்பனமாக உனக்கு விஷயம் தெரியறதே ஒழிய சுரூபத்தகா அங்க ஒண்ணும் இல்லை. வாஸ்தவிகமா அங்க சர்வம்ங்கிறது உபாதிதானே ஒழிய ஆத்மவஸ்து அது எல்லாத்துக்கும் சர்வாந்தர்யாமித்துவம் அங்க எது, பிரம்மன் தான் சர்வ அந்தர்யாமி. அந்தகான்னு சொல்லும் பொழுது வெளியில ஒண்ணு இருக்கு உள்ள ஒண்ணு இருக்குன்னு வார்த்தையால சொல்றோம். பட் அந்த ஆந்தரத்துவம் உள்ள அப்படிங்கிறது என்னன்னா கண்டென்ட்னு அர்த்தம். இப்போ நம்மளோட ட்ரீம் எடுத்துப்போம். ட்ரீம்ல நானும் தெரியறேன், மிருகங்கள் தெரியறது, மத்த மனுஷன் தெரியறான், 10 தலை மனுஷன் தெரியறான், மரம் தெரியறது, என் சொப்பனத்துல இதெல்லாம் தெரியறது, மலை தெரியறது. ஒரு நாள் ஒரு சொப்பனம் ஒரு சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொப்பனம் எனக்கு ஒரு சொப்பனம் வருது, அதுல மரம் தெரியறது, மலை தெரியறது, எல்லாம் தெரியறது. இது எல்லாத்துக்கும் கண்டென்ட் எது, என் புத்தி தான் கண்டென்ட். நிஜமா அந்த இடத்துல மலையோ மரமோ இல்ல. அப்போ இந்த ட்ரீமுக்கு அந்தர்யாமி எது? ட்ரீமுக்கு அந்தர்யாமின்னு சொன்னேன்னா எது, என்னுடைய புத்தியினுடைய விருத்தி தானே அதுக்கு அந்தர்யாமி. அதனால சூழப்பட்டிருக்கு, அதனால என்ன பண்றது, அனுசியூத்தம், என்னுடைய புத்தியால வியாபிக்கப்பட்டிருக்கிறது தானே என்னுடைய ட்ரீம், என்னோட சொப்பனமானது. அப்போ என் சொப்பனத்துக்கு அந்தர்யாமி, சொப்பனத்துல இருக்கிற ஒரு பொருளுக்கும் அந்தர்யாமி என்னோட புத்தி தான் நான் சொல்றேன். அப்ப அந்தர்யாமிங்கிறது அப்போ சொப்பனம்ங்கிற ஒரு திங் இருக்கு, அதுக்குள்ள என்னுடைய புத்தி இருக்குன்னு கிடையாது, என் புத்தி தான் சொப்பனம். அப்ப அந்த அந்தர்யாமித்துவம் சர்வ வியாபித்துவம் தான். அதனாலதான் ஆத்மா பிரம்மனை சர்வ வியாபின்னு சொல்றது, சர்வாந்தர்யாமிங்கிறத விட சர்வ வியாபி. ஏன்னா இங்க நீ உபாதியை ஒத்துட்டாதான் சர்வாந்தர்யாமித்துவம் சொல்றது. அதனால சர்வாந்தரஹா அப்படிங்கிறது ட்ரீம்ல இருக்கக்கூடிய என்னுடைய சைத்தன்யம் மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஜெகத்துக்கு சர்வாந்தரமா இருக்கக்கூடியது பிரம்ம. அதனால
இந்த வச்சனங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரார். பிரம்மாக்னௌ சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம விஜானம் ஆனந்தம் பிரம்ம யத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தரா இத்தியாதி வச்சனோக்தம். இதெல்லாம் விதிவாக்கியம். இந்த வச்சனங்கள்லாம் நேரடியா பிரம்ம எது அப்படின்னு டிஃபைன் பண்ண ட்ரை பண்ற வார்த்தைகள் இல்லையா? இப்போ நிஷேத வாக்கியம் குருஜி. ஓ ஒரு நிமிஷம், இன்டர்நெட் ரீஸ்டார்ட் பண்றேன். ஓகேயா? ஓகே. விதிவாக்கியமாக இந்த 4 வாக்கியங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம விஜானம் ஆனந்தம் பிரம்ம யத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தரா, இதெல்லாம் டைரக்டா டிஃபைன் பண்ற வாக்கியங்கள். இப்ப அடுத்தது நிஷேத வாக்கியங்களை கொன்றார். அசனாயாதி சர்வசம்சார தர்மவர்ஜிதம் நேதி நேதீதி நிரஸ்த அசேஷ விசேஷம் பிரம்மசப்தேன உச்சியதே. இது ஒரு விதமா முதல்ல நம்ம சொன்னது லட்சண வாக்கியங்கள். அதுவுமே நிஷேத வாக்கியம் தான். ஏன்னா சத்தியம்னு சொல்லும் பொழுது நீ எதை சத்தியம்னு எடுத்துக்கிறியோ அந்த சத்தியத்தை விட்டுட்டு இதுதான் சத்தியம்னு பாரு அப்படின்னு சொல்றது. பட் இங்க நேரடியாவே நிஷேதம் பண்றது. எதெல்லாத்தையும் நீ ஆட்ரிபியூட்ஸ பிரம்மன் பிரம்மன் எடுத்துக்கிறியோ அது பிரம்மன் இல்லை. நேத்தி 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 இது பிரம்மன், ஓ இது பிரம்மனா அது பிரம்மனா அப்படின்ற கேள்வியில எதுவுமே இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு நிரஸ்த அசேஷ விசேஷம், எல்லா விசேஷமும் போனதுக்கு அப்புறம் எது மீதி இருக்கு, அது பிரம்மன் அப்படிங்கிறதுனால. அப்படிங்கிறது என்ன சொல்றதுன்னா, இந்த விசேஷங்களை எல்லாத்தையும் எது சாட்சிக்கிறதோ அத நீ என்ன விசேஷம் சொல்லி பார்ப்ப. ஏன்னா ஒன்னால ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியறதுக்கு தானே விசேஷம் சொல்ல முடியும், இன்க்ளூடிங் எமோஷன்ஸ். கோபம் அதுவுமே உனக்கு பிரத்யக்ஷமாகிறது, அனுமானமாகிறதுன்னு வச்சுப்போம். அது எல்லாமே உனக்கு தெரியறது, ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட்னால தெரிஞ்சுக்கிற. அப்போ இது எல்லாத்தையும் எது சாட்சிக்கிறதோ அதை எந்த ஆட்ரிபியூட் வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அதனால நிரஸ்த அசேஷ விசேஷம் அசனாயாதி சர்வ சம்சார தர்ம வர்ஜிதம், அதுதான் பிரம்ம. அது ஒரு விதமா பிரம்மனை தெரிஞ்சுக்கிற வழி. நேத்தி நேத்தின் திருக் திருஷ்யம் அது ஒரு விதமா. இந்த மாதிரி பல பிரக்கிரியை வழியா பிரம்மம் என்ன அப்படின்னு சொல்லப்படுறது சாஸ்திரத்தினால. இதெல்லாத்தையும் சொல்லி இதுதான் இந்த இடத்துல பிரம்மன்ற பதத்தினால பகவான் இதுதான் மீன் பண்றாருன்னு பாஷ்யம். பிரம்மச்ச ததக்னிஷ்ச ச ஹோமாதிகரணத்துவ விவக்ஷயா பிரம்மாக்னி தஸ்மின் பிரம்மாக்னௌ அபரே அந்யே பிரம்மவிதா யஜ்ஞம் யஜ்ஞசப்தவாச்சியம் வாச்சியः ஆத்மா ஆத்மநாமசு யஜ்ஞசப்தஸ்ய பாடாத் தம் ஆத்மானம் யஜ்ஞம் பரமார்த்ததः பரமேவ பிரம்மசந்தம் புத்தியாதி உபாதி சம்யுக்தம் அத்யஸ்த சர்வோபாதி தர்மகம் ஆகுதி ரூபம் யஜ்ஞேன ஏவ ஆத்மனா ஏவ உக்தலக்ஷணேன உபஜுஹ்வதி பிரக்ஷிபந்தி. அடுத்த லைனையும் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் இது பண்ணிடுறேன். சோபாதிகஸ்ய ஆத்மனः நிருபாதிகேன பரபிரம்மஸ்வரூபேண ஏவ யத் தர்சனம் ச தஸ்மின் ஹோமः தம் குர்வந்தி பிரம்மாத்ம ஏகத்வ தர்சன நிஷ்டாः சந்நியாசினः இத்யர்த்தः. சோயம் சம்யக் தர்சன லக்ஷணः யஜ்ஞः दैव यज्ञादिषु यज्ञेषु उपक्षिप्यते ब्रह्मार्पणम् इत्यादि श्लोकैः श्रेयान् द्रव्यमयाद्यज्ञात् ज्ञानयज्ञः परन्तप इत्यादिना स्तुत्यर्थम्.
அதாவது பிரம்மமே அக்னி. ஏன்னா இது ஹோமத்தை பத்தி பேசுறதுனால, ஹோமாதிகரணம்ங்கிறதுனால பிரம்மமாகிய அக்னி. அந்த பிரம்ம அக்னியில ஒரு சாரார் அந்நியே அப்பரே அப்படின்ற வார்த்தையினால சொல்றார். அதாவது சாமான்யமா கர்மயோகம் பண்றவர்களை சொல்லியாச்சு, கர்மட்டர்களை பத்தி இங்க பேசவே இல்லை. ஆத்ம ஞானத்தை உத்தேசிக்கிறவர்களையோ இல்ல ஆத்ம ஞானிகளையோ பத்தி தான் பேசப்படுறது. இப்ப நம்ம இங்க முமுட்சுக்கள்னு எடுத்துக்கலாம், ஞானிகள்னு எடுத்துக்கலாம், ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். இங்க பிரம்ம விதஹா அப்படின்றதுனால இங்க வந்து ஞானியை தான் சொல்றார் அப்படின்னு தான் பாஷிகாரர் எடுத்துக்கிறார். ஏன்னா முமுட்சு வந்து நீ கர்ம யோகி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது முதல் லைன்ல சொல்லப்பட்டதுல கர்மயோகத்தை சொல்லியாச்சு. இங்க விவிதிஷா சந்நியாசம் வித்வத் சந்நியாசம்னு ரெண்டு இருக்கிறதுனால விவிதிஷா சந்நியாசத்தை வந்து நம்ம முமுட்சுன்னு எடுத்துக்கும் பொழுதும் கிட்டத்தட்ட கர்மயோகத்துக்குள்ள அதை கொண்டு போயிட வேண்டியிருக்கு. ஈவன் தோ யஜ்ஞமாகிய மத்த விஷயம் பண்ணலன்னாலும் தேகத்துக்கு தேவையானதை மட்டும் பண்ணிட்டு இந்த ஞானத்தை உத்தேசித்து வாழ்ந்துட்டு இருக்கிறவனையும் அதுல எடுத்துடலாம். இப்ப மீதி இருக்கிறது பிரம்மஜானி. அந்த பிரம்மஜானியை பத்தி இங்க சொல்றார் பிரம்மவிதா. அவன் என்ன மாதிரியான அவனும் ஒரு யஜ்ஞத்தை பண்றான் அப்படின்னு சொல்றார். என்ன யஜ்ஞம்? யஜ்ஞ சப்த வாச்சியா ஆத்மா. வாச்சியம் நினைக்கிறேன். ஆத்மாதான் இங்க யஜ்ஞம். யாஸ்கர் சொல்லியிருக்காருன்னு சொன்னனே, ஆத்மான்றது யஜ்ஞம். யஜ்ஞம்ன்ற வார்த்தை வந்து ஆத்மாவையும் சொல்றது அப்படிங்கிறதுனால இங்க ஆத்மான்னு எடுத்துக்கிறார் பாஷிகார். ஆத்மாவை ஆத்மநாமசு யஜ்ஞ சப்தஸ்ய பாடாது. யஜ்ஞ சப்தம் வந்து ஆத்மத்துக்கு பாடமா சொல்லப்படுறது. பட்டியதே தம் ஆத்மானம் யஜ்ஞம். அந்த ஆத்மாவை என்ன பண்ண
கல்யாண் நீங்க மியூட்ல இருக்கீங்க கல்யாண். சாரி. ஓகே. ஒரு லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸாவே மியூட்ல இருக்கீங்க நீங்க. 2.5 மினிட்ஸாவே. ஓ சாரி. அது கரண்ட் போயிட்டு வந்தது, அது என்னென்னமோ மாறிடுது. பிரம்ம திருப்பி அதை படிச்சுட்டு சொல்லிடுறேன். பிரம்ம தத் அக்னிஷ்ச ஹோமாதிகரணத்துவ விவக்ஷயா பிரம்மாக்னி தஸ்மின் பிரம்மாக்னௌ அபரே அந்நே பிரம்மவிதா யஜ்ஞம். யஜ்ஞம் அப்படிங்கிற சப்தத்துக்கு ஆத்மாங்கிற அர்த்தம் யாஸ்கர் சொன்னார்னு பார்த்தோம். அத இங்க சொல்றார் பாஷ்யக்காரர். யஜ்ஞ சப்த வாச்சியா ஆத்மா ஆத்மநாமசு யஜ்ஞ சப்தஸ்ய பாடாத் தம் ஆத்மானம் யஜ்ஞம் பரமார்த்ததா பரமேவ பிரம்மசந்தம் புத்தியாதி உபாதி சம்யுக்தம் அத்தியஸ்த சர்வோபாதி தர்மகம் ஆகுதி ரூபம். இப்போ பிரம்மத்துக்கு ஆகுதியாக இந்த ஆத்மாவை ஒருத்தன் தரான். யாரு? இந்த பிரம்மவிதா. பிரம்மஜா அபரேங்கிறதுனால ஒருத்தன் சொன்ன. அபரே மற்றவர்கள், அந்நியே பிரம்மவிதா பிரம்மத்தை அறிந்தவர்கள், அவளும் ஒரு யஜ்ஞத்தை பண்றா அப்படிங்கிறார் பகவான். என்ன மாதிரி யஜ்ஞம்? ஆத்மாவை ஆகுதி கொடுக்கிறான். ஏன்னா யஜ்ஞம் யஜ்ஞேன உபயுக்தி. அந்த யஜ்ஞம்ன்ற வார்த்தை ஆத்மா அப்படிங்கிற அர்த்தத்துல உபயோகப்படுறது. ஏன்னா யஜ்ஞ சப்தஸ்ய ஆத்மநாமசு யஜ்ஞ சப்தஸ்ய பாட்டாத்து தம் ஆத்மானம் யஜ்ஞம். அந்த ஆத்மாவை கொடுக்கறான். எதுல கொடுக்கறான்? பிரம்மங்கிற அக்னியில ஆகுதி கொடுக்கறான். அது எப்படி ஆகுதி ஆறுதுங்க? பரமார்த்ததா பரமேவ பிரம்மசந்தம். அவன் பிரம்மமாகவே இருக்கான். அதனால இங்க ஆகுதிங்கிறது அகெயின் கவுனவிருத்தி தான். ஒரு இதுவாக தான் சொல்லப்படுறது, ஃபிகரேட்டிவாக தான் சொல்லப்படுறது. புத்தியாதி உபாதி சம்யுக்தம். இந்த ஆத்மாவை கொடுக்கல, ஆத்மாவோடு கூட இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கேன். நான் அப்படிங்கிற பொழுது என்னெல்லாம் வருது? புத்தி வர்றது, அந்த கரணம் வர்றது, எமோஷன்ஸ் வர்றது, இந்த இந்திரியங்கள் வர்றது, பாடி வர்றது, பாடி சம்பந்தமான என்னுடைய சொத்துக்கள் வர்றது, என்னோட ஐடென்டிட்டி வருது. நான் இன்னாரு, நான் ஆண், நான் பெண், நான் பையன், நான் வாத்தியாரு, நான் ப்ரொஃபசர், நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த மாதிரி என்னை பத்தி ஐடென்டிட்டி, இந்த அத்தனையும் சேர்ந்த நான் இருக்கனே. புத்தியாதி உபாதி சம்யுக்தம் அத்தியஸ்த சர்வோபாதி தர்மகம். இந்த எல்லாம் என்னை பத்திய நோஷன்ஸ் இருக்கே. நான் சுக்கி துக்கி, நான் கெட்டவன் நல்லவன், இது எல்லாத்தோடு கூட இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை யஜ்ஞேன ஏவ ஆத்மனா ஏவ உக்தலட்சணேன உபஜுஹ்வதி பிரக்ஷிபந்தி. இந்த பிரம்மத்துல போய் ஆகுதி பண்ற அப்படின்னு பண்றார்கள் ஒரு சாரார்கள். அதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றார். சோபாதிகஸ்ய ஆத்மனா நிருபாதிகேன பரபிரம்மஸ்வரூபேன எத் தர்ஷனம். அப்படின்னா நிஜமாவே ஆகுத்தியானா இல்ல, பரபிரம்மஸ்வரூபமாக நீ உன்னை பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுறது? இதெல்லாம் ஆகுதி ஆயிடுறது. சோபாதிகஸ்ய ஆத்மனா நிருபாதிகேன பரபிரம்ம ரூபேணேவ தர்ஷனம். இத்தம்பூதே திருத்தியாங்க. இந்த உபாதி இல்லாத ஸ்வரூபமாக பிரம்மஸ்வரூபமாக ஒன்னு நீ பார்க்கறையே, அந்த தர்ஷனம், அந்த ஞானிகளுடைய அந்த தர்ஷனத்துக்கு என்ன அர்த்தமாகிறது? இதெல்லாம் ஆகுதி கொடுக்கறது மாதிரி ஆகிறது. ஒரு எக்ஸ்பிரஷன் தானே அது. அப்போ அது ஒரு அலங்காரம். ச தஸ்மின் ஹோமஹா, ச தஸ்மின் ஹோமஹா. அந்த இடத்துல அதுதான் ஹோமஹா. எது ஹோமம்? தர்ஷனம். என்ன? நிருபாதிக்க பரபிரம்ம ஸ்வரூபமாக ஒன்னு நீ தரிசனம் பண்றது இருக்கே, அதுதான் அங்க ஹோமம். தம் குர்வந்தி. யாரு பண்றா அந்த மாதிரி ஹோமத்தை? பிரம்மாத்ம ஏகத்துவ தர்சன நிஷ்டாக சந்நியாசினா. பிரம்மாத்ம ஏகத்துவத்தை பார்த்துட்டே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளாம். நிருபாதிக பிரம்மத்துல இந்த உபாதி கதமா இருக்கக்கூடிய விஷயங்களை தியாகம் பண்ணிடுறா அப்படின்னு அர்த்தம். அந்த சமயக் தர்ஷன லட்சணமான யஜ்ஞம், அததான் பின்னாடி பகவான் ஸ்தோத்திரம் பண்றார். ஸ்ரேயான் திரவியமயாது யஜ்ஞாத் திருப்பி மியூட் ஆயிடுச்சு குருஜி.
இன்னைக்கு ஒரே பவர் கட் ஆயிட்டே இருக்கு. ஸ்ரோத்ராதீன் இந்திரியாண்யன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சப்தாதீன் விஷயான்யன்யே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. அடுத்த யஜ்ஞத்தை சொல்றார். இதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யஜ்ஞங்கள், யஜ்ஞம் நீங்க சொல்றது எல்லாமே சாதனங்களை தான் சொல்ற. அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி சாதனங்கள் யஜ்ஞத்துக்கு சமமாக தான் சொல்லிட்டு வர்றார் பகவான். ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி அந்நே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி. இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கே, காது, மூக்கு, இந்த மாதிரி ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், மனசு, இது எல்லாத்தையும் சம்யமம் அப்படிங்கிற அக்னியில ஒரு சாரார் ஆகுதி செய்கிறார்கள். சம்யமம்னா கண்ட்ரோல். ஓகே. அதே மாதிரி சப்தாதீன் விஷயான் அந்நே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. சப்தம் முதலான விஷயங்கள், இந்திரியத்துக்கான விஷயம் இருக்கே, அதை கண்ட்ரோல் பண்ணி இந்த இந்திரியங்களுக்கு ஆகுதி செய்கிறார்கள். இது எல்லாமே கான்சியஸ் ஆகுதி. ஏன்னா இங்க ஜுஹ்வதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சப்தம் முதலான விஷயங்கள் இந்திரியங்கள் தானாதான் எடுத்துட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல ஜுஹ்வதிங்கிற வார்த்தை எப்படி நம்ம சொல்ல முடியும்னா, கான்சியஸா ஒண்ணுத்த பண்ணும் பொழுது எவ்வளவு தேவையோ, யுக்தாகார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹான்னு சொன்னாரோ இல்லையோ பகவான். அந்த மாதிரி இங்க அளவோடு எவ்வளவு தேவையோ அதை பண்றத இங்க ஜுஹ்வதிங்கிற வார்த்தையினால சொல்றாரு. ஏன்னா இது எல்லாமே யஜ்ஞம். எந்த மாதிரி யஜ்ஞம்? இது ஒரு சாதனமாக தானே சொல்லப்படுறது. அந்த கரண சுத்திக்காக பண்ணக்கூடிய சாதனமா தானே சொல்லியிருக்கு. நான் எல்லாரும் தான் உலகத்துல சப்தத்தை கேட்டுட்டு இருக்காங்க, காதுல டேஸ்ட் வெண்டியதை சாப்பிட்டு இருக்கான். அப்ப அதெல்லாம் யஜ்ஞம் ஆயிடாது. இதை ஒரு நியந்திரம் பண்ணி பண்ணும் பொழுது யஜ்ஞமா இருக்கு. அந்த மாதிரி இங்க ஸ்ரோத்ராதி, இந்த இடத்துல மதுசூதன சரஸ்வதி இந்த அத்தனை யோகத்துக்கும் வியாக்கியானம் ரொம்ப டீட்டெயில்டா கொடுக்குறார். ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி அந்நே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி. இந்த சம்யமம், செல்ஃப் கண்ட்ரோல்னு சொல்ற இடத்துல அஷ்டாங்க யோகத்தை கொண்டு வர்றார் மதுசூதன சரஸ்வதி. அந்த யமநியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதிங்கிறதுல அந்த தாரணம், தியானம், சமாதி, இது மூணும் சம்யமம் அப்படிங்கிற பதத்தினால சொல்லப்படுறது. அந்த சம்யமம், தாரணம், தியானம், சமாதிங்கிற இடத்துல இந்த இந்திரியங்கள் எல்லாம் அதுல போய் அடங்கிடுறது இல்லையோ. அப்போ இந்த தாரண தியான சமாதி மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிற யோகிகள் என்ன பண்றா, அப்போ இந்திரிய விஷயமான விவகாரங்களை கொண்டு போய் அந்த தாரண தியான சமாதிங்கிற ஆத்மா, அந்த மெடிடேஷன்ல போய் இதை சமர்ப்பிக்கிறார்கள், ஆகுதி கொடுக்கிறார்கள் எடுத்துன்னு போறார். இங்க பாஷ்யக்காரர் என்ன சொல்றாரு பாப்போம். ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி அந்நே யோகினஹா. அந்நேங்கிறத யோகினஹா அப்படின்னு சொல்ற, யோகம் செய்கின்றவர்கள். இந்த அஷ்டாங்க யோகத்தை தான் அங்க சொல்ற, சம்யமாக்னிஷு. ஏன்னா இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் சொல்றது. அதனால நம்ம இங்க அஷ்டாங்க யோகத்தை எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. ஈவன் தோ, ஏன்னா அங்கேயுமே அஷ்டாங்க யோகத்திலே ஈஸ்வர பிரணிதானம்ன்றது இருக்கு. அதனால அங்க இது எல்லாம், இந்த பிராக்டிசஸ் எல்லாமே ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணும் பொழுதுதான் இது யோகமாறுது, யஜ்ஞமாகிறது இல்லையா. வெறும்னா சும்மா இப்ப இருக்கிற மாதிரி யோகா ஹெல்த்துக்காக பண்றதை பத்தி நம்ம சொல்லல. ஏன்னா பின்னாடி ஆகார நியமத்தை கூட சொல்ல போற. அந்நே நியதாகாராக அப்படின்னு பின்னாடி இன்னும் 2 ஸ்லோகம் கழிச்சு ஆகார நியமம். இப்ப ஏகாதசிக்கு நம்ம ஆகார நியமம் பண்றது பகவானுக்காக பண்றோம் அப்படின்ற ஒரு சிந்தனையோட பண்ணும் பொழுதுதான் அது யஜ்ஞமாகவோ யோகமாகவோ ஆறுதே ஒழிய, வெறும் நம்ம ஹெல்த்துக்காக ஃபாஸ்டிங் பண்ணோம்னா அதை இங்க எடுத்துக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி அந்நேன்னு சம்யமாக்னின்னு யோகியை பத்தி சொல்லும் பொழுது ஈஸ்வர பிரணிதானத்தோட, ஈஸ்வரனுக்காக நான் இதை பண்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ற அஷ்டாங்க யோகம் தான் நம்ம சொல்றோமே ஒழிய, இது ஜென்ரலா ஒரு ஹெல்த்துக்காக இன்னைக்கெல்லாம் பண்ணப்படக்கூடிய அந்த யோகாவை பத்தி சொல்ல ஸ்ரோத்ராதி. அதனால அப்படி சில யோகிகள் என்ன, அப்ப அதை எப்படி அகைன் இங்கேயும் இமேஜினரி தான், இது ஃபிகரேட்டிவா தான் சொல்ற. இந்த இந்திரியங்களினுடைய சேஷ்டை எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த புத்தி ஆகிய ஆத்ம சம்யமம் தாரண தியான சமாதியில கொண்டு போய் ஆகுதி கொடுக்கறான்
அந்த விதமான யோகிகள் அப்படின்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் சொல்றார். பிரதி இந்திரியம் சம்யமஹா வித்யதே இது பகுவச்சனம். ஏன் இந்திரியாணின்னு ஏன் சொல்லியிருக்குங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். ஒரு இந்திரியத்திலையும் சம்யமம் பண்ண வேண்டியிருக்கு. அக்னிஷு அதுன்னு வருது இல்ல, அதனால ஒரு இந்திரியத்தையும் ஒரு அக்னியில பண்றான் அப்படிங்கிறதுனால பகுவச்சனம் இருக்குன்றார். சம்யமாக ஏவ அக்னயா தேஷு ஜுஹ்வதி. அந்த சம்யமம் பண்றதே ஒரு அக்னி. அந்த அக்னியில கொண்டு போய் இந்த இந்திரியங்களுடைய விஷயத்தை இந்திரியங்களையே, ஆக்சுவலி இந்திரியங்கள்ன்றது இந்திரிய விஷயங்களை தான் அர்த்தப்படுறது இல்ல. ஜுஹ்வதி இந்திரிய சம்யமமேவ குர்வந்தி இத்யர்த்தஹ. शब्दादीन् विषयान्नन्ये इन्द्रियाग्निषु जुह्वति इन्द्रियाणि एव अग्नयः तेषु इन्द्रियाग्निषु जुह्वति श्रोत्रादिभिः अविरुद्ध விஷயக்கிரகணம் ஹோமம் மன்யந்தே. அதுதான் இந்த இடத்துல பாஷ்யக்காரர் கிளாரிஃபை பண்றார். நம்ம சொன்னமே எல்லாரும் தான் சப்தாதி விஷயங்கள் அதனுடைய விஷயத்துக்கு, நான் யோகம் பண்றவனும் சப்தத்தை கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுடைய இந்திரியமும் சப்தத்தை கேட்கறது. சாதாரணமா இருக்கவனுக்கும் சப்தத்தை கேட்கறது. சப்தத்தை கேட்கறது ஸ்ரோத்ரேந்திரியத்துக்கான சாதாரண ஒரு இயக்கம். அதை எப்படி நம்ம ஜுஹ்வதின்னு சொல்ல முடியும்? ஏன்னா தானா எடுத்துட்டு இருக்கியாது. அதை நீ அப்போ அதை நீ அவிருத்தம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு இங்க பாஷ்யக்காரர். ஆச்சாரியால் அவிருத்தமான விஷய கிரகணம், சாஸ்திரத்துக்கு அவிருத்தமாக இருக்கக்கூடிய உன்னுடைய கர்ம யோகத்துக்கு விரோதம் இல்லாத விஷயங்களை மட்டும் நீ ஃபில்டர் பண்ணி உன் காதுக்கு அனுப்புறேன்னா என்ன, பத்ரங் கர்ணேபிஷ்ணுயாம சொல்றது இல்லையோ, நல்ல விஷயங்களையே கேட்கட்டும், நல்ல விஷயங்களையே என் வாய் பேசட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ற நீ? மற்ற விஷயத்தை ஃபில்டர் பண்றோம். அந்த யோகிகள் மற்ற விஷயத்தை ஃபில்டர் பண்ணி நல்ல விஷயங்களுக்கு, அதாவது அனுகூலமான விஷயங்கள், நல்லது மட்டும் நல்லதுன்னா எத்தனையோ நல்லது இருக்கு, அந்த மாதிரி இல்ல. இந்த ஆத்ம ஞானத்திற்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய நல்லது, அதுதான் இங்க நமக்கு முக்கியம். அப்போ ஆத்ம ஞானம் ஏற்படுறதுக்கு எது தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் கேட்கறது. ஆத்ம ஞானம் ஏற்படுறதுக்கு உன்னை பரிபக்குவம் பண்ணிக்கிறதுக்கு என்ன விதமான வார்த்தைகளை நீ பேசணுமோ அதை மட்டும் நீ பேசுறது. அப்படின்னு இருக்கும் பொழுது ஸ்ரோத்ராதிபிகி அவிருத்த விஷய கிரகணம். அதனாலதான் அவிருத்தம்னு தான் போட்டார் இங்க பாஷ்யக்காரர். நல்ல விஷயம்னு போடல, அவிருத்த விஷயம். இதுக்கு விரோதம் இல்லாத விஷயங்களை மட்டும், அதை மட்டும் கிரகிச்சுக்கிறது இருக்கே, அது என்ன? டிசிப்ளின் தானே. டிசிப்ளினிங் வித் எது இன் பர்வியூ, மோட்சத்தை பர்வியூவா வச்சுட்டு என்னுடைய விஷயங்களை நான் டிசிப்ளின் பண்றதுனால ஹோமம் மன்யந்தே, அதுல ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வரும் பொழுது அது ஹோமம் ஆகிறது. அப்போ சப்தாதீன் விஷயான் யன்யே இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. அப்போ அந்த இடத்துல சப்தம் முதலானவைகளை இந்திரியம்ங்கிற அக்னியில ஆகுதி பண்றேன். ஆகுதி பண்றேங்கிற பொழுதே அதை கண்ட்ரோல்டா நான் பண்றேன். அப்போ என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் என்னுடைய தாரண தியான சமாதி நிலையில அதுக்கு சில பேர் ஆகுதி பண்றா. சோ ஒருத்தர் தியானபரமா இருக்கிறவர்கள், முதல் லைன்ல சொன்னது என்ன? ஸ்ரோத்ராதீன் இந்திரியாணி அந்நியே சம்யமாக்னி. சில பேர் என்ன பண்றான், இந்த இந்திரிய விஷயங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாரண தியான சமாதியில இருந்து எப்பவும் தன்னுடைய இந்திரியங்களை தாரண தியான சமாதியில அடக்கி உட்கார்ந்துருக்கான். அது ஒரு விதமான யோகிகள். இன்னொரு விதமான யோகிகள் என்ன பண்றா, கண்ட்ரோல் பண்றா. எது தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு அப்படி ஒரு வாழ்க்கை முறையை எடுத்துட்டு போகிறா அப்படின்னு அடுத்த விதமான யஜ்ஞத்தை சொன்னார். அதுக்கு அடுத்து சொல்றார் சர்வாணி. ஒரு 2 minutes எடுத்துப்போம், ஏன்னா அப்பப்ப கட் ஆயிடுது இல்லையோ, அதனால இந்த இதோட முடிச்சு விடுறேன். சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி ச அபரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே அப்படின்னு சொல்றார். இன்னொரு சாரார் என்ன பண்றாளான்னா, சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி ச ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி. ஆத்ம சம்யமம்ன்ற யோகத்துல எல்லா இந்திரிய கர்மா பிராணன் இது அத்தனையும் பிரக்ஷிபந்தி. யோகாக்னியில இத அத்தனையும் போடுறார்கள் மொத்தமா அப்படிங்கிறார். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த போன ஸ்லோகத்துல சொன்ன முதல் லைன் மாதிரிதான் இதையும் சொல்றார். தஸ்மின்னு ஆத்ம சம்யம யோகாக்னோ பிரக்ஷிபந்தி ஞான தீபிதே அப்படிங்கிற வார்த்தை இங்க அடிஷனலா போடுறார். ஞான தீபிதே
ஆத்ம சம்யம யோகாக்னோ, அந்த ஆத்ம சம்யம யோகம் வந்து ஞானத்தினால பிரகாசிக்கப்பட்டதாக இருக்கு. ஞான தீபித்தே ஸ்நேகேனேவ பிரதீபித்தே விவேக விஜானேன உஜ்வல பாவம் ஆபாதித்தே பிரவிலாபயந்தி. அதனால ஞானத்தினால சில பேர் வெறும் யோகமாக மட்டும் பண்றா. இவா என்ன வித்தியாசம் பண்ணி காமிக்கிறார் இங்க பகவான்னா, ஞானத்தினால ஜொலிக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த கரணத்துல ஆகுதி பண்றா. முதல்ல அந்த ஞானம் வராதுக்கு முன்னாடி பண்றவன் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்க வேண்டியதான். போத 26ல கிட்டத்தட்ட இதே தானே சொன்னார். அவன் வந்து இந்திரியங்களுடைய விஷயத்த வந்து ஸ்ரோத்ராதீன் இந்திரியாணி சம்யமாக்னிஷு ஜுகுவத்தின்னு அங்க சொன்னார். இங்க சர்வாணி இந்திரிய கர்மாணி ஆத்ம சம்யம யோகாக்னோ ஜுகுவதி அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரெண்டுக்கும் என்ன வித்தியாசப்படுறது? இங்க ஞான தீபித்தே அப்படிங்கிற வார்த்தை எக்ஸ்ட்ரா போடுறார். அப்ப இங்க ஞானத்தோடு கூடிய ஞானத்தினால பிரகாசிக்கப்பட்ட சம்யமத்துல இது. அது வந்து ஞானம் இருந்தாலும் இல்லாட்டாலும் கண்ட்ரோல் பண்ணி மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு எடுத்துக்கணும். அங்க விவிதிஷா சன்னியாசி லட்சியமாகவும் இங்க வந்து வித்வத் சன்னியாசி எடுத்துக்கிற மாதிரியும் நம்ம பிரிக்க முடியும் அதை. ஏன்னா இங்க ஞான தீபித்தே ஆத்ம சம்யம யோகாக்னோ, ஞானத்தினால பிரகாசிக்கப்பட்டிருக்கிற ஆத்ம சம்யமத்துல எல்லா கர்மாவையும் ஒருத்தர் ஒரு விதமான யாகம் பண்ணக்கூடியவர்கள், ஒரு விதமான யோகிகள் வந்து இதுல வந்து ஆகுதி கொடுக்கிறா. அப்ப இது எல்லாமே என்ன? ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ். பலவிதமான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸையும் சொல்றார் பகவான். இப்ப இது எதுவுமே அந்தக்கரண சுத்தியை கொடுக்கக்கூடியதுதான். அந்த அந்தக்கரண சுத்தியை கொடுத்துட்டே வந்து கடைசியில என்னத்தை பண்ற? ஞானாக்னினால, ஞான யஜ்ஞத்தினால பிரம்மாக்னியில வந்து பண்ற அந்த ஞான யஜ்ஞம் எல்லாத்தபடியும் சிறந்தது. ஸ்ரேயான் திரவியமயாத்ஞாத் ஞான யஜ்ஞ பரந்தப. ஞான யஜ்ஞம் திரவியமயாத்து, திரவியம் முதலான இந்த அத்தனை பிராக்டிசஸ் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே அதுக்கு தானே பண்றது. ஃபைனலி அகங்கார தியாகம் பண்ணாதானே எல்லாம் முடியறது. அப்படிங்கிறதுனால ஞான யஜ்ஞத்தை வந்து சிறப்பாக சொல்றாரு அந்த இடத்துல. அதனால சமயக் தரிசனம் தான். ஏன்னா இவன் எங்கேருந்து எங்க இருக்கானோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். இவன் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கான். இவன் நான் சொல்றது உபலட்சணமா சொல்றேன். யார் இதை கேட்கறானோ அவன் லௌகிகமான வேலையை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அதை கான்டெக்ஸ்டா வச்சுட்டு, அதை முக்கிய விருத்தியா வச்சுட்டு, அதுல இருந்து கவன விருத்தியா இந்த மாதிரி ஒரு யஜ்ஞம் இருக்கு, இந்த யஜ்ஞம் பண்ண வரைக்கும் போறோம், ஒரு ஸ்டேஜ்ல நீ இந்த யஜ்ஞத்தை பண்ணு, சமயக் தரிசனம் ஆகிய யஜ்ஞத்தை நீ பண்ணுன்னு இதுல இருந்து அது கழிச்சுன்னு போறார் பகவான். அதுதான் இந்த 4வது அத்தியாயத்தினுடைய விசேஷம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.